ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த மாலையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இரவும் பகலும் வசனத்தை தியானித்து வசனத்தின்படியே நம் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்வோமானால் தேவன் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்தான் நம்ம குறைகளை நிறைவாக்குகிறவர், அவர்தான் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். எனவே இந்த உபதேசம் ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிறகு 40 நாட்கள் சீஷர்களோடு கூட அடிக்கடி அவங்களோடு கூட தொடர்பு கொண்டு அவங்கள பலப்படுத்தி அவங்க கண்கள் பார்த்து கொண்டே இருக்க வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது சொன்ன விஷயம், நான் உங்களுக்கு போதித்தது யாவையும் நீங்கள் அவர்களுக்கு போதித்து அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கள் என்பதை அவர் சொல்லி பரமேறி அப்படியே மறைந்து போனதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது மத்தேயு அதை 28ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் எழுதுகிறார். மார்க்கும் அதை குறித்து 16ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவும் அவர் எழுதியிருக்கிற அந்த கடைசி அதிகாரத்தில் அவைகளை குறிப்பிடுகிறது வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நோக்கம் என்ன அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் தேவனுடைய வசனங்களையும் சுவிசேஷத்தையும் அறிவிப்பது எங்கள் மேலே விழுந்த கடமை என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காகவே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அதுக்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியில் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருச்சபை நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம மத்தியில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அவங்கவுங்களுக்கு சபையின் ஊழியங்கள் நிறைய காரியங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது. எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க. அது நடுவில் அவங்க நேரத்தை ஒதுக்கி வந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வசனங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த டைம் எங்களுக்கு இன்னும் அமையாது இருக்கிறபடியால் இப்போது எபிசோடை போடணும் அப்படின்றதுக்காக கர்த்தருடைய வசனத்தை பரிசுத்த ஆவியின் உதவியோட உங்களுக்கு போதிப்பதற்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே கடந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். 10ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு முன்ன வர பகுதிகளை நீங்கள் கேட்க வேண்டுமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் எல்லாம் ஏற்கனவே தியானித்து அவைகளெல்லாம் யூடியூப் சேனலில் உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கிறது. பகுதி பகுதியாக நீங்கள் போய் அவைகளை பார்த்து சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ள முடியும். அப்படியே நீங்கள் இதை பார்க்கும்போது நீங்கள் வசனத்தை படித்து கொண்டே வரும்போது உங்களுக்கும் நிறைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். காரணம், பரிசுத்த ஆவியானவர் இன்னும் இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் கேள்விப்பட்ட யாவையும் போதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் கூட முடிய போகிறது. அந்த முடிவை நோக்கி தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே இன்னைக்கு புதன்கிழமை இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சி அறிவிக்கிற நாள். இந்த நாளே இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறபடியால் உலகத்தில் நடக்கிற சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நேற்று தினத்தில் நித்திய ஜீவன் நிகழ்ச்சி, அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மரணத்தை நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இப்போது இன்னைக்கு வந்த செய்தியின் பிரகாரம் நீங்கள் பார்க்கும்போது அமெரிக்கா ஏறக்குறைய 80 இடங்களிலே ஈரானில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து 80 இடங்களிலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. நாளை மறுநாள் அயத்துல்லா அலி கமினியோடைய அடக்க இருக்கிறது. பயங்கரமான பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஏற்கனவே ஆண்டவர் சொன்னபடி இந்த யுத்தங்கள் நிற்கப் போவதில்லை. கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம். அந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ரொம்ப தெளிவாக கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் சுவிசேஷத்தை மத்தேயு எப்படி எழுதுகிறார், மார்க் எப்படி எழுதுகிறார், லூக்கா எப்படி எழுதுகிறார் என்பதை தனித்தனியாக நாம் பகுதி பகுதியாய் வசனமாய் உங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறோம். தற்போது போன நிகழ்ச்சி நீங்கள் பார்ப்பீர்கள்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரை தியானித்தோம். 13லேருந்து 16ஆம் வசனம் வரை ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நம்ம மத்தியில் இருந்து அந்த வசனத்தில் உள்ள காரியங்களை நம்மோடு கூட விளக்கினார். அப்போ அதன் தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்க போகிறது. 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை ஒரு பகுதியை இந்த பகுதியில் குறிப்பிடுகிறது. இப்போ என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னே 70 பேர் அனுப்புகிறார். அனுப்பிட்ட பிறகு அவங்க என்ன செய்யணுன்றதை அந்த இடத்துல சொல்லுகிறார்.
அவங்க வார்த்தைக்கு செவி கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும், வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் எதிர்த்தால் என்ன செய்ய வேண்டும், எல்லாமே சீஷர்களுக்கு போதிக்கப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 1வது நூற்றாண்டில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அந்த 3.5 வருஷத்தில் நடைபெற்ற காரியங்கள். ஒவ்வொரு சீஷரை தெரிந்து கொண்டு 12 பேர் தன்னோடு கூட வைத்துக் கொள்கிறார். அதன் எல்லை பெருசாகும் போது 70 பேர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 120 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீஷத்துவம் அப்படியே பரவுகிறதை நாம் பார்க்க முடிகிறார். ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது 70 பேர் அவர் அனுப்பி வைக்கிறார். அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன எடுத்துக்கொண்டு போகணும், என்ன எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்கிறார். சொன்ன பிறகு இவங்க போனவங்க திரும்பி வராங்க. அதை தான் 17லேருந்து 20 வரைக்கும் வேதாகமத்தில் லூக்கா குறிப்பிடுகிறார். லூக்கா எப்படி குறிப்பிடுகிறார், இதை மத்தேயும் எழுதுகிறார். ஆனால் அவர் எழுதுகிற நோக்கம், அவர் எழுதுகிற காரியங்கள் சற்று வேறுபட்டால் லூக்கா ரொம்ப ஆழமாக எழுதுகிறது. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 17லேருந்து 20 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இப்போ அந்த 70 பேர் திரும்பி வராங்க. ஊழியத்துக்கு போனவங்க என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு இயேசு போதித்து அனுப்புகிறாரு. அனுப்பின பிறகு அவங்க போய் அதை செய்துட்டு திரும்ப வராங்க. திரும்ப வந்து அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்கள், பிசாசும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, உம்முடைய நாமத்தினால நாங்கள் பிசாசை விரட்டும் போது அது எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பதை சொல்லுகிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும்போது இயேசு இன்னும் கல்வாரி சிலுவைக்கு கடந்து சென்று அவர் ஜெயம் எடுக்கவில்லை. அதுக்கப்புறமா தான் முழு உலகத்தில் தன்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் தருகிறார். யாரெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அசுத்தாவிகளை துரத்த முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோமானால் நம்ம எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு எந்த மனுஷனுக்காக ஓடலை, அது ஓடுகிறது ஒரே காரணம் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா அந்த நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே எங்கேயும் உயர்த்தப்பட்டிருக்கிற நாமம் இயேசுவின் நாமம். எல்லா முழங்கால்களும் அந்த நாமத்துக்கு முடங்கி ஆக வேண்டும் என்பது வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ சீஷருங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊழியத்தை கடந்து போனோம், உங்கள் நாமத்தினால் நாங்கள் பிசாசை விரட்டும் போது அது எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பதை இயேசுகிட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த நாட்களில் பிசாசுகளும் அவர்கள் விரட்டுக்கு கீழ்ப்படிந்து நிறைய பேரை விட்டு விலகி போயிருக்கிறதை இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. அடுத்தது நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர்களை அவர் நோக்கி, இப்போ அவங்க பேசுனாங்கல்ல, இப்போ அவங்கள பார்த்து அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். பாருங்க, சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதை கண்டேன். இப்போ இவங்க போய் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து கண்ட காரியத்தை அவங்களோட கூட பேசுகிறார். இப்போ இந்த சாத்தான் அப்படின்னு சொல்லும் போது தள்ளப்பட்ட ஒரு சர்பம், பழைய பாம்பாகிய வலு சர்பம். சாத்தான் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுக்காரன், பொய்க்கு பிதா. அவனுக்கு நிறைய நாமங்கள் உண்டு. ஏன்னா கர்த்தர் அவனை ஒரு நல்ல தூதனை தான் உருவாக்கினார். ஆனால் அவனுடைய மேட்டிமை அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளினது. வானத்திலிருந்து கீழே தள்ளினவன் வெறும் பூமியில் விழல அப்படின்னு யோசிக்காதீங்க. பூமியில் கிரியை செய்தான், இன்னும் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் வான மண்டலங்களில் வாசமாக இருக்கிறான். அவன் எப்போ வான மண்டலத்திலிருந்து தள்ளப்பட போகிறான் அப்படின்னா, வரப்போகிற சமீபத்தில், அப்படி தான் சொல்லுவேன், சமீபத்தில் வரப்போகிற அந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்தில் அதன் நடுவே மையப்பகுதியில் அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட போகிறான். அந்த காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். அந்த இடத்துல அவன் எப்போ தள்ளப்பட போகிறான் என்பதெல்லாம் ரொம்ப துல்லியமாய் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி தன்னுடைய ஊழியக்காரனுக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பிதாவாகிய தேவன் அதை லிட்டரலாக வெளிப்படுத்துகிறார். அவன் எப்போ தள்ளப்பட போகிறான், அவனுடைய முடிவு எப்படி இருக்கும், எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். எனவே இந்த இடத்துலேருந்து அவன் காலங்கள் வருவதற்கு முன்பதாகவே அவன் வானத்திலிருந்து மின்னலை போல் விழுந்ததை கண்டேன் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறதை வேதாகமத்தில் நமக்கு லூக்கா பதிவிடுகிறார். அப்போ சாத்தானை ஒவ்வொருவனும் விரட்டும் போது சாத்தானுக்கு பெரிய அதிர்வு ஏற்படுகிறதை இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறது. இப்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் கரண்ட் இப்படி அடிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆயிரும் இப்போ இருக்கிறதெல்லாம்.
ஆனால் ஸ்பார்க்கல் வரும். எப்போ வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் டச் ஆகுதோ ஸ்பார்க் வரும், கட்டாயம் வரும். ட்ரிப்பானா கூட அதுக்கு முன்னே ஒரு ஸ்பார்க் வந்து தான் அந்த இடத்துல எம்சிபியோ ஆர்சிசிபியோ நமக்கு ட்ரிப் ஆகிறது உண்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பைபிளில் இவர்கள் போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசை விரட்டும் போது கீழ்ப்படியுது. அப்போ சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல் விழுந்ததை நான் கண்டேன் என்பதை இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு குறிப்பிடுகிறதையும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த நிகழ்வெல்லாம் எப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தான் இவைகளை ஆவியானவர் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப அதை சொல்லிவிட்டு இயேசு என்ன சொல்லுகிறார்? இதோ இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் சத்துருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப இந்த இடத்துல ஒரு அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 70 பேர் ஊழியத்தை செய்கிறாங்க, திரும்ப வராங்க, நடந்த ரிப்போர்ட்டை இயேசு கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது அந்த நாட்களிலே வந்து நடந்த காரியத்தை இயேசு கிட்ட ரிப்போர்ட்டாக கொடுக்கறத நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இன்னைக்கும் அதே போல தான் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் தேவனுக்கு முன்பதாய் செய்த காரியங்களை கொண்டு வந்து நாம் சொல்ல வேண்டும். அதுதான் ஜெபம். ஆண்டவர் அனுப்புகிறார், அனுப்பின பிறகு தேவனுக்கு வந்து சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நாம் ஒரு இன்ட்ராக்ஷன் தேவனோடு கூட வைத்திருக்கும் போது தான் இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு அவர் உண்மை உள்ளவர் தேவனாக இருக்கிறார். எனவே இந்த வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது ஏராளமான காரியத்தை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அப்போ தேவன் இப்போ இந்த பகுதியில் மாத்திரம் பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே காரியத்தை மத்தேயு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயும் இந்த சம்பவத்தை எழுதி வைக்கிறதை வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? இயேசு அவர்களுக்கு சர்ப்பத்தை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்பது சொல்லிட்டு அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்பதை சொல்லுகிறார். அப்போ அது போல தன்மை உள்ளவர்கள் உங்களை வந்தாலும் அவர்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாம்பை போல கன்னிங் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வினா உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பொறாவை போல கபடற்றவர்களாய் நாம் கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். ரொம்ப தெளிவாய் ரொம்ப கவனமாய் ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய காலம் இதுவே. நாம் உயிரோடு கூட இருக்கிற வரை அவைகள் செய்து ஆக வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அறிவியுங்கள். சமூக வலைத்தளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் கையிலே தான் இருக்குது. நீங்கள் எங்கேயா போய் வெக்கப்படுவீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு சமூக வலைத்தளத்திலேருந்து சுவிசேஷத்தை அறிவித்து நண்பர்களுக்கு அனுப்புங்க. யாரையும் வழிகட்டாயமாக கூட்டு வந்து கிறிஸ்தவன் ஆக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒரு நன்மையும் கிடையாது. அவர்களாகவே உள்ளத்தில் குத்துண்டு, இருதயத்தில் குத்துண்டு, மனம் திரும்பி பாவம் உணர்த்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்ற உணர்வோடு கூட வந்து அர்ப்பணித்தால்தான் அவர்களுடைய பெயர் பரலோக ராஜ்யத்திலிருந்து, அதை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கப்படாது. அப்படி இல்லைன்னா கிறுக்கப்படும். புரியுதா? ஜீவ புத்தகத்திலிருந்து பேர் கிறுக்கப்படும். அதை பணியம் வச்சு தான் மோசே ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கூப்பிட்டு வரும்போது அவர் சீனா மலை மேலே ஆண்டவர் கூப்பிட்டு 10 கட்டளைகளை கொடுக்கும் போது அவர் இறங்கி வர லேட் ஆயிடுச்சுன்னு இவங்க ஆரோனுக்கு சொல்லி பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு கன்று குட்டியை அவர்கள் தெய்வமாய் செய்து அதை ஆராதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். மோசேக்கு இது தெரியல, அவர் தேவ சமூகத்தில் இருக்கிறார். ஏன்னா அவர் மனுஷன். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். மோசே கிட்ட சொல்கிறார், உன் ஜனங்க கீழே என்ன செய்கிறாங்க தெரியுமா, அவங்கள நான் கொன்று போட போகிறேன் அப்படின்றார். எல்லாரையும் கொல்ல போகிறேன்னு சொல்லும் போது மோசே திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். அங்கே தான், இல்லை ஆண்டவரே, இது என்னுடைய ஜனம் அல்ல, நீங்கள் என் வழியிலாக விடுவித்து கொண்டு வந்த உங்களுடைய ஜனங்கள், நீங்கள் இப்போ அழிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா எகிப்தில் இருக்கிறவங்கலாம் சொல்ல மாட்டாங்களா? சுற்றி இருக்கிற ஊரெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? எகிப்தில் அடிமையாக இருந்தவங்கள அவங்க கடவுள் கூட்டு போய் வெளியே வனாந்தரத்தில் அழிச்சு தர உங்களுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருவாங்களே, அதனால் தயவுசெய்து அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்படி இல்லை, ஏன்னால் என் பேர் ஜீவ புத்தகத்திலிருந்து கிரிக்கிறங்கன்றார். மோசைக்கு எப்படி ஜீவ புத்தகம் தெரியும்னா தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தார், அவர் எல்லா தரிசனத்தையும் பார்த்துருக்கிறார்.
அப்ப ஜீவ புத்தகத்தில் பேர் கிறுக்கப்படக்கூடாது. பிறந்த ஒவ்வொருடைய பேரும் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. அவனுடைய பெயர் கிறுக்கப்படாத பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்னால் கிறுக்கப்பட்டு போவீர்கள். இந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார்கள். அறிவிக்க போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு அதிகாரத்தை தேவன் தருகிறார். முதலாவது சாத்தான் விழுகிறதை பார்த்தார். அடுத்தது சர்பத்தையும் தேலையும் எரிக்கக்கூடிய அதிகாரத்தை தந்து அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்பதையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டதும் அல்லாமல் ஆண்டவர் அடுத்தது சொல்லுகிறார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். எவ்வளவு அழகா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதிக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்தில் நடக்கிற இந்த காரியங்களை குறித்து அதிகமாக சந்தோஷப்படாதீங்க, இதெல்லாம் நிரந்தரமானதல்ல. ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு காரணம் என்ன? உங்க பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 70 பேர் பேரும் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருந்தது என்பதை இயேசு சொல்லுகிறது, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் சொல்றேன், பேர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, கிறுக்கப்படாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் கடைசி மூச்சு வரை மனம் திரும்பாமலே மடிந்து போகிறார்களோ அவங்க பெயரெல்லாம் கிறுக்கப்பட்டு போகிறது. யாரெல்லாம் இறுதி வரை தேவனோடு கூட நின்று கடைசி வரை நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவங்க பெயர் கிறுக்கப்படாத அவர்கள் தேவ சமூகத்தை சேருவார்கள் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே லூக்கா இந்த 3-4 வசனங்களிலே ரொம்ப அழகா 70 பேர் வந்து சொன்ன விஷயத்தையும் அவர்களுக்கு இயேசு பிரதி உத்தரமாய் சொன்ன காரியங்களையும் ரொம்ப அழகா இந்த இடத்தில் எழுதி வைக்கிறதே வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எல்லாருமே தேவன் சொல்லுகிறதை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதே நேரத்தில் உலகத்தில் நம் மூலியமா நடக்கிற காரியத்துக்காக சந்தோஷப்பட்டு மேட்டுமைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஜெபித்த அற்புதங்கள் நடந்திருக்கலாம், நீங்கள் ஜெபித்த சுகம் ஆயிருக்கலாம், நீங்கள் ஜெபித்த அசுத்தாவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து ஓடி இருக்கலாம். அது நம்மனால அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஓடுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குரிய எந்த மகிமையும் நம்மை சேரக்கூடாது. எல்லா மகிமையும் கர்த்தருக்குரியது தான், மனிதனுக்குரியது அல்ல. வெளிப்பாடுகள் வந்தால் அது நமக்குரியது அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் நாமமே மகிமைப்பட வேண்டும். எந்த காரியம் இருந்தாலும் உலகத்தில் நாம் தேவனுக்கு சேர வேண்டிய மகிமை எடுத்துக்கொள்ளாதபடி எல்லாவற்றையும் கர்த்தருக்கே செலுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்கும்போது தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை நிலைநிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா தீமைக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கும் அந்தகார இருளின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்ல மாட்டார், மனமாற மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற அளவும் நம்மை கைவிட மாட்டார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்னைக்கே இயேசு கிறிஸ்து 1வது நூற்றாண்டிலே அவர்களுக்கு அவர் உயிரோடு கூட இருந்து இந்த உலகத்தில் செயல்படும் போதே, மனுஷனா இந்த உலகத்தில் சுத்தி திரிந்த போதே, தான் மகிமை அடைவதற்கு முன்பதாகவே அப்படிப்பட்ட அதிகாரங்களை கொடுத்து அவர்களை அனுப்பி அது நிமித்தமாய் சாத்தான் அவர்களுக்கு கீழ்ப்படியுமானால் இன்றைக்கு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி நமக்காக சிங்காசனத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. இப்போதும் அந்த அதிகாரத்தை தம்மைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறாரே. இன்னைக்கு நாம் செயல்படுத்துவோமானால் தேவனுடைய நாமம் எவ்வளவு மகிமைப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இந்த உலகத்தில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஊழியம் நமக்குரியதல்ல, ஊழியம் தேவனுக்குரியது. நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அப்படியானால் நமக்கு எஜமானன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறது தான் ஊழிய காரியத்தில் செய்ய வேண்டும். இவர்கள் அப்படிதான் செய்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சாத்தான் தனக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபைகளை தேவன் தந்தார். அவங்க பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் ஆண்டவர் சுட்டி காண்பித்தார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த பகுதியிலிருந்து பார்த்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, கூடுமான அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை அறிவிக்க எப்போதும்
தயங்காமல் இருங்கள். ஒருவேளை உங்களுக்கு மனிதர்களோடு கூட பேச வெட்கம் இருந்தால், அவங்களோடு கூட எப்படி பேசுகிறது என்று யோசித்தால், வீட்டில் உட்காந்து சமூக வலைத்தளத்திலிருந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணி அவங்களுக்கு செய்தியை அனுப்புங்க, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை அனுப்புங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோதான் நம்ம செய்யணும். யாரையும் கூட்டு வந்து நீங்கள் வழிகட்டாயமாக உட்கார வச்சுக்கணும், அவங்களால பிரயோஜனம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறவங்களுக்கு. அதனால ஒரு மகிமையும் வரப்போவதில்லை. என இருதயத்தில் மாற்றம் இல்லாமல் மாம்சத்தில் மாற்றம் ஏற்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து வந்து உட்கார்ந்து இருக்கிறது, அது பிரயோஜனம் இல்லை. அவங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வந்து ஆலயத்துக்கு வராங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு வாழ்வானாலும் சாவானாலும் இயேசுக்காகவே வாழ்வேன் என்ற வைராக்கியத்தோடு கூட வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பரலோகத்தில் அப்படியே காக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை, எழுதப்பட்டிருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு ரொம்ப தெளிவாய் விளக்கமாக இந்த இடத்துல கூறுகிறது, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தொடர்ந்து வசனத்தை கை கொண்டு நடப்பதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தீமையான வழிகளை விட்டு விலகி நன்மையானவைகளை பின்பற்றுங்கள். இந்த 4 வசனங்களில் இதுதான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டுமாய் ஒரு விசை இந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்போ இந்த பகுதி தான் இவைகளில் நாம் தியானிக்கிறோம். அவர் தொடர்ந்து வர பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் பிதாவை நோக்கி அவர் மிகவும் களி கூர்ந்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அது 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. அது அடுத்த பகுதியில் தான் நாம் பார்க்க போகிறோம். எனவே தேவனோடு கூட இணைந்திருக்கிற, தேவனோடு கூட வாழ்கிற நீங்கள், பூமியில் வாழ்ந்திருக்கிறவரை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். தீமையான வழிகளை விட்டு விலகுங்க. வசனத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க. உண்மையும் உத்தமமாய் வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். சாத்தான் வந்து பல கலைகளை விதைத்து கொண்டே இருக்கிறான். உங்களை எப்படியாகிலும் தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அவன் தந்திரத்தை அறிந்து கொண்டு ஞானமாக நடந்து தேவனோடு கூட நாம் பிரியாணப்படும் போதுதான் உண்மையாகவே அவர் உபதேசத்தை கை கொண்டவர்களாய் நாம் எக்கால சத்தத்தை கேட்டு மரித்தாலும் எழும்பி போயிருவோம், உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாக்கப்பட்டு மத்தியாகத்தில் சேர்க்கப்படுவோம். நம்முடைய ஒரே நோக்கம் அதுதான். சுவிசேஷத்தின் ஒரே நோக்கம் அதுதான். உலகத்தில் வாழ்ந்திருக்கிற காரியத்தை குறித்து தேவன் பேசவில்லை. உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் தேவன் தருவார். ஏன்னா பிதானவர் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது என்று எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் என்ன கொடுத்தாலும் கொடுத்த பொருட்கள் மீது உங்கள் இருதயம் போகாமல் கொடுத்த தேவனோடு கூட உங்கள் இருதயம் இணைக்கப்பட்டிருக்குமானால் ஒரு கலகமும் இல்லாமல் தேவன் தொடர்ச்சியாக நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, தேவன் ஒரு காரியத்தை நமக்கு தந்த உடனே, தேவன் ஒரு காரியத்தை மூலியமாக செய்த உடனே அதுக்கு பின்பதாய் ஓடி போகிறார்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஆண்டவருடைய நாமத்தில் பிசாசை விரட்டுகிறாருன்னு வைங்க, அவருக்கு பட்டம் கொடுத்து விடுகிறார்கள். பிசாசை விரட்டுகிறவர். ஒரு வெளிப்பாடு சொல்லிவிட்டால் தீர்க்கதரிசி. இன்னைக்கு பயங்கரமான சூழ்நிலையில் உலகம் போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் பிஷப்புங்க ஆகிட்டு இருக்கிறாங்க. போப்பு தான் ஆகலை, அடுத்தது போப்பு ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆண்டவர் நியாயத்திருக்கிற நாளிலே சாத்தான் அநேகருடைய இருதயத்தை இப்படிப்பட்ட விஷயத்துக்கு இழுத்து கொண்டு வருகிறான். யாரெல்லாம் தேவ சித்தத்தை கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் ஐயோ என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்படாதபடி கிறுக்கப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனோடு இணைந்து வாழணும்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஆண்டவர் ஒருவேளை உனக்கு பட்டம் தான் முக்கியம்னா அவர் வந்த போது சொல்லியிருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாத்தையும் படித்திருந்தாலும் இயேசு அவரை அறிந்து கொண்ட பிறகு அவர் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு வந்தார். தேவனை பின்பற்றினார்.
அன்னைக்கு இருந்த எல்லா சீஷர்களும் எதையோ ஒன்று தள்ளிவிட்டு இயேசுக்கு பின்பதாய் ஓடி வந்ததை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இயேசுக்கு பின்பதாய் வந்துவிட்டு உலகத்துக்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், திரளான ஜனத்தை நம்மால பார்க்க முடிகிறது. ஊழியத்துக்கு வந்த பிறகு பட்டங்களை நோக்கி ஓடுகிற ஜனங்கள், ஊழியத்துக்கு வந்த பிறகு பதவியை நோக்கி ஓடுகிற ஜனங்கள், ஊழியத்தில் இருந்து கொண்டு அரசியலை நோக்கி ஓடுகிற ஜனங்கள், ஊழியத்துக்கு வந்த பிறகு அதிகாரங்களை நோக்கி ஓடுகிற ஜனங்கள். எந்த இடத்துக்கு போனாலும் நான் செக்ரட்டரியா இருக்கணும், நான் ட்ரெஷரா இருக்கணும், நான் பிரசிடென்டா இருக்கணும், நான் வைஸ் பிரசிடென்டா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஏதோ ஒரு பதவிக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறோம். உன் ட்ரெஷரர், உன் பிரசிடென்ட், உன் செக்ரட்டரி, உன் வைஸ் பிரசிடென்ட் எதுவுமே உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. ஒன்னே ஒன்று தான், வசனத்தின்படி வாழ்ந்தால்தான், வசனத்தின்படி நடந்தால்தான். நீ தேவனை பின்பற்ற ஆரம்பித்தால் தேவனுக்குரிய எல்லாமே உன்னை பின்தொடரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏசப்பாவுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நானும் ஆரம்பத்தில் உலகத்துக்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருந்தது உண்டு. எந்த அதிகாரத்துக்கு பின்பதாக ஓடலை, பட்டங்களுக்கு பின்பதாக ஓடலை. எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனாலும் அவைகள் எல்லாம் வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்து கொண்டு போவதற்கு தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவருடைய நாம மகிமைப்படட்டும். எனவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ரொம்ப கவனமாய் தெளிவாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். சாத்தான் பல தந்திரத்தோடு கூட உங்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்று பல தந்திரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்ணிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்கள். அன்னைக்கு அனுப்பப்பட்டவர்கள் எவ்வளோ மனமகிழ்ச்சியாய் வந்து இயேசுவிடத்தில் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இயேசு அவங்களை பார்த்து சொல்லுகிற காரியமும், இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்களை பேர் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்பதை குறித்து அவர்களை பார்த்து பேசினதையும் லூக்கா இந்த பகுதியில் விளக்குகிறதை நம்மால் சொல்ல முடிகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக இயேசுவுக்காக அர்ப்பணித்து அவர் சொல்லுகிறபடி செய்வதுக்கு ஒப்பு கொடுங்கள். உலக மேன்மை வேண்டாம். உலக மேன்மையும் புகழும் பெருமையும் இவைகளெல்லாம் உங்களை பின்மாற்றத்தில் இழுத்துவிடும். தேவனோட நடக்க, தேவனோட வாழ உங்களை முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே அடுத்த பகுதியில் ஒரு வேளை எல்லா ஊழியர்களும் உட்கார்ந்து உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்களோட நான் பேசி அவங்கள ஒரு நேரம் குறித்து தொடர்ந்து உட்கார்ந்து பேசுகிறதுல ஒரு 4-5 பேர் உட்காரும் போது அவங்கவுங்களுக்கு இருக்கிற தேவனுடைய வெளிப்பாடும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலும் வித்தியாசமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒருவர் கற்றுக்கொள்ள முடியும், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த நிகழ்ச்சியிலேருந்து அப்படி ஏற்பாடு பண்ணுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஜெபியுங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிச்சிருங்க. ஏதோ ஒரு நோக்கத்தில் அறிவிங்க. அறிவிக்கவே முடியலனாலும் ஜெபம் பண்ணுங்க அறிவிக்கிறவங்களுக்காக. இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சியில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போது அதன் மூலியமாகவும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன என்பதை இயேசு கேட்குறார். அப்போது ரொம்ப தெளிவாய் கவனமாய் தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பகுதியை விளக்க ஆவியானவர் என்னை பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி வசனத்தில் உறுதியாக நிற்க கர்த்தர் கிருபை தாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வழிகளை திறந்துருளுங்க. அதுக்கேற்ற ஞானத்தையும் கிருபையும் தாங்க. அவர்களும் போய் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது உம்முடைய நாமத்திலே விடுதலை கட்டளையிடுங்க. அசுத்தாவிகளை துரத்தும் போது இயேசுவின் நாமத்திலே விடுதலை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, அவங்க எங்கே கடந்து சென்றாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு இவர்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். நாங்கள் எல்லாம் இணைந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் பலத்தினாலும் மூடி மறைத்து கொள்ளும். சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காத்துக்கொள்ளும். அற்புதமான பாதையில் நடத்துங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த முறை எல்லாரும் உட்காந்து பேசுவது கர்த்தர் கிருபை தருவார். தொடர்ந்து ஜெபிங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா வருக தாமதிக்குமானால் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.